இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியினுடைய விருந்தினர் பின்னணி பாடகரான ஹரிஷ் ராகவேந்திரா. மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி. அழகிய தீயே என்னை வாட்டுகிறாயே, தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள். என் நதியே என் கண் முன்னே பற்றி போனாய். பான்மழை ஒரு பாடலை பாடியுள்ள ஹரிஷ் ராகவேந்திராவை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் இசையமைப்பாளரான வித்யாசாகர். இவருக்கு தமிழ் சினிமாவிலே ஒரு அடையாளத்தை பெற்றுத்தந்த பாடல்னா அது பாரதி படத்தில் இடம்பெற்றிருந்த நிற்பதுவே நடப்பதுவே என்று தொடங்குகின்ற முக்கிய பங்கு இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜுக்கு இருக்கிறது என்று சொல்கின்ற ஹரிஷ் ராகவேந்திரா தன்னுடைய இசை பயணத்திலே தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு மகாகவி பாரதியாருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை மிகவும் பிரபலப்படுத்திய பாட்டுன்னா அது பாரதிக்காக நீங்கள் பாடிய பாட்டு. ஆமாம். அதே மாதிரி ஆரம்பத்தில் நீங்கள் போட்டியில் வின் பண்ணுறதுக்கு காரணமாக அமைஞ்சதும் பாரதியார் பாட்டு தான். இது எப்படி பார்க்குறீங்க? மகாகவி பாரதியாரை நம்ம ஸ்கூலில் எல்லாருமே படிப்போம், மனப்பாட பகுதிகளில் கூட படிப்போம். பொதுவாக அவருடைய கவிதைகள் எல்லாமே ஒரு ஒரு ஆக்ரோஷமாக ஒரு அச்சமில்லை அச்சமில்லை அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கேட்டு நமக்கு பயங்கரமாக ஒரு நாட்டுப்பற்று, ஒரு மொழிப்பற்று எல்லாமே வரும். ஸோ அந்த பாரதியோட அவரால் தான் பிற்காலத்தில் நான் ஒரு சிங்கராக வெளிச்சம் போட்டு காட்டப்பட போகிறேங்கிறத நான் நினச்சே பார்த்ததில்லை. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது. ஏன்னா முதல் தடவை அங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த பாஸ்ங்கிற பாஸ்கரனில் 2 பேர் நடத்துவாங்கள்ல டியூட்டோரியல் காலேஜ், அந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் தெருவில் ஒரு டியூட்டோரியல் இருந்தது. அது 8வது தவறியவர்கள், 10வது தேரெல்லாம், 10வது அந்த மாதிரிலாம் போட்டு. ஸோ அவங்க ஒரு ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த ஆண்டு விழாவில் என்னையும் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் எதிர் வீட்டில் இருந்ததுனால என்னை கூப்பிட்டு பாட வச்சாங்க. அப்போ நான் முதல் முறையாக நான் பாடிய பாடல் மகாகவி பாரதி அவர்களால் இயற்றப்பட்ட இசைஞானி இளையராஜா அவர்களால் இசையமைக்கப்பட்ட சிந்து பைரவி படத்தில் வர மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற பாட்டு தான். அப்போ தான் முதல் முறையாக மேடை ஏறி எனக்கு கொஞ்சம் பாட தெரியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் நிறைய பேர் அப்போ 7ஆம் கிளாஸ் அதை படிச்சுட்டு இருந்தேன். எல்லோரும் கை கொடுத்துட்டு போனாங்க. அந்த சின்ன ஒரு லெவல் ஆஃப் ஒரு அந்த டேஸ்ட் ஆஃப் செலிப்ரிட்டி ஒரு ட்ராப் அப்படி, இவ்வளோ நல்லா பாராட்டுறாங்களே, நம்ம பண்ணுறத இப்படி பாராட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபஸ்ட்டு டேஸ்ட் அப்போ தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் பெருசாக பாடலாம் இல்லை. நான் மியூசிக் ஃபேமிலியில் வந்திருந்தாலும் நான் மியூசிக் கற்றுக்கவே இல்லை. அப்படியே வீட்டில் பாடுவேன். ஆனால் எங்கள் அப்பா முன்னாடி பாட மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப அற்புதமாக பாடுவார். ஸோ அவர் கர்நாடிக் பாடுவார். அவர் இன்ஃபேக்ட் மிருதங்கம் கட்டம்லாம் வாசிச்சிருக்கார். பெரிய லெஜெண்டரி சிங்கர்ஸ்க்கெலாம் வாசிச்சிருக்கார். ஸோ அவர் முன்னாடி நான் பாடினதில்லை. அப்புறமா +1 +2 கொஞ்சம் பாட்டு போட்டிகளில் அப்படி இப்படி பாடினேன். அப்புறமா நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவேங்கிற பாடல், அது பாரதியார் பாட்டுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கே தெரியாது பாடுற வரைக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே அந்த மாதிரி பாடல்கள் தானே, கண்ணனை பற்றிய பாடல்கள், அச்சமில்லை அச்சமில்லை, தேசிய உணர்வு ஊட்டும் பாடல்கள் இப்படி தானே கேட்டிருக்கோம். இது பாடின பிறகு தான் நான் போய் எங்கள் வீட்டில் இருக்கிற பாரதியார் கவிதைகளில் அது எத்தனை பேஜில் இருக்குது என்ன எழுதுன்னு பார்த்தேன். பொய்யோ மெய்யோ அப்படிங்கிற ஒரு கவிதை முழுசும் அது ஒரு உரைநடை வடிவிலான கவிதை. அதுலேருந்து ஒரு சில வரிகளை எடுத்து போட்டு பண்ணப்பட்டது தான் அது. ஸோ இந்த கனெக்ஷன் ரியலி அதாவது எங்கள் அப்பா சொல்லுவார், 1 போட்டுட்டு எத்தனை ஜீரோஸ் போட்டாலும் அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி, அந்த 1 தான் நீ பாடின நிற்பதுவே அப்படின்னு சொல்லுவார். அருமையான விஷயம். ஸோ இட் டஸ் நாட் மீன் அந்த ஜீரோஸ்க்கெல்லாம் வேல்யூவே இல்லைன்னு இல்லை, பட் எவ்ரி ஜீரோ யூ புட் அந்த 1 இல்லைன்னா வேல்யூ இல்லை அப்படின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு பாரதியாரோட எனக்கு ஒரு டீப் கனெக்ஷன் ஏற்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அந்த பாடலை பாடுவதற்கான வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அது எப்படின்னா, எனக்கு ஒரு ட்ரீம். சின்ன வயசுலேருந்து ராஜா சார் பாட்டையே தான் கேட்டு வளர்ந்தோம். ஸோ அவர்கிட்ட எப்படியாவது ஒரு வரி பாடினா கூட அது ஒரு பரவாயில்ல அப்படின்றது ஒரு இதனால நான் போய் நான் இன்ஃபேக்ட் தெலுங்குல தான் பாட ஆரம்பித்தேன். அதுக்கு ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட். நிற்பதுவே நிறைய பேர் நினைக்கிற மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் சாங் கிடையாது. அது கரெக்ட். நிறைய பேர் டெபியூனே அதுதான் நினைப்பாங்க. தமிழில் வித்யாசாகர் தமிழில் பாடினேன். அதுக்கு முன்னாடி தெலுங்குல பாட ஆரம்பித்தேன். தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் அப்போ நமக்கு இங்கே தானே, சென்னையில் இருந்ததுனால தெலுங்குல தான் பாட ஆரம்பித்தேன். பட் ராஜா சார்கிட்ட பாடணும் ரொம்ப ஆர்வம். போயிட்டு அவர்கிட்ட நான் ஆடிஷன் கொடுத்தேன். ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி தான் ஆடிஷனே கிடச்சிது.
மத்தியான நேரம் லஞ்சில் அந்த பிரசாதில் உட்காந்துட்டே இருந்தேன். இந்த பையன் எப்போ பார்த்தாலும் வரானேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு. அவரே வெளில வந்து கூப்பிட்டாரு. யாருமே இல்லை அங்கே, சுபையா யாருமே இல்லாதனால வாப்பா அப்படின்னாரு. அந்த அந்த கதவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எங்கே கதவு இருக்குன்னே தெரியாது. எதையோ போய் தள்ளிட்டு இருந்தேன். அப்புறம் அதில் உள்ளே போயிட்டு பாடி காட்ட சொன்னார். அப்போ வந்து உன்னிகிருஷ்ணன் அண்ணா வந்து அவர் பாடிய ஒரு பாடல், எல் கிருஷ்ணன் அண்ணாங்க மியூசிக் டைரக்டர், அவர் இசையமைச்ச ஒரு பாட்டு. காயதி வனமாலி மதுரம் காயதி வனமாலி மதுரம் காயதி வனமாலி வனமாலி அப்படின்னு ஒரு பிட் ஒன்று பாடி காமிச்சேன். சரின்னு அப்படியே கேட்டார். சொல்லி அனுப்புகிறேன்ப்பா அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து ஒரு பாட்டுக்கு சொல்லி அனுப்பிச்சார். ஆனால் அந்த பாட்டு நான் வந்து போனேன், பாட்டு கற்றுக்கிட்டேன், எழுதினேன், நோட்ஸ் எழுதினேன், எல்லாம் எழுதினேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, எதனால் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை தெரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணலை. அந்த பாட்டை நான் பாடலை. அதுக்கப்புறம் சுபையண்ணா வந்து சொன்னார், இல்லை இன்னைக்கு இல்லைப்பா சொல்லி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அது என்னன்னு தெரியல. அப்புறம் சரி இவ்வளோதான் பக்கத்தில் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. பட் இதெல்லாம் சகஜம். பை த டைம் எனக்கு மனசு கொஞ்சம் ஆல்ரெடி இந்த சினிமாக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ்க்கு பழக ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இது ஒரு சரி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து என்னை கூப்பிட்டு கொடுக்கப்பட்ட பாடல் தான் நிற்பதுவே நடப்பதுவே. அதில் இயக்குனர் திரு ஞான ராஜசேகரன் அவர்கள் வந்து ஒரு பேப்பரை கொண்டாந்தார். அதில் இந்த லிரிக்ஸ் எழுதியிருந்தாங்க. அதை எடுத்து படித்து பார்த்துட்டு, சார் லிரிக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, யார் எழுதுனதுன்னு கேட்டேன். நீ பாரதியார் பாட்டு, பாரதியார் பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் கேட்டதே இல்லையே எங்கேயுமே அப்படின்ட்டு. ஆமாம், இது பாரதியாரோட ரொம்ப யுனிக்கான ஒரு பாட்டு, இது வரைக்கும் வந்ததில்லை ரொம்ப அப்படின்னாரு. ஓகே, பாரதியார் பாட்டு ஏதோ படத்தில் வருது அப்படின்னா, என்ன படம், யார் ப்ரொடக்ஷன் எதுவுமே கேட்கல. அப்புறம் வந்து சொன்னாங்க, பாரதியார் பற்றி பயோபிக், இது அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கிற படம் இது, அதில் பாட போகிறோன்னு எனக்கு என்னடா ராஜா சார் மியூசிக்கில் பாரதிக்கே பாட போகிறோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவாக இருந்தது. அந்த பாட்டில் டியூன் கற்றுக்க ஏற்பாடு பண்ணார். அப்புறம் சுந்தரராஜன் சார்னு ஒருத்தர் அசிஸ்டன்ட் இருப்பார், அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் கற்றுக்கிட்டோன்னே முதல்ல இங்கே வா உச்சரித்து காட்டு, பாடி காமிச்சு, நல்ல உச்சரிப்போட பாடணும். இது பாரதியார் வந்து இந்த லா ழா லா அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். மற்ற பாடலாம் பரவாயில்ல, அவர் பாட்டில் பிழை இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அது சொன்னார். எனக்கு கொஞ்சம் நல்லா அது கரெக்டாக வந்துருச்சுன்னொடனே சரின்னு டேக் போய்ட்டு ஒரு 40 மினிட்ஸ் தான், 2 டேக் பல்லவி இருந்து. எனக்கு இன்ஃபேக்ட் நம்பிக்கை இல்லை. 2 தடவை பாடினோடனே ஓகே டேக் ஓகே, சரணம் பாடு அப்படின்னாரா. சார் ஓகேயா நான் கேட்டேன். ஓகே தான், ஏன் என்ன பாடிட்டே இருக்க போறியா நீங்கள்? அப்புறம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்புறம் பாடி முடித்தேன். அதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு இம்பேக்ட் அது ஏற்படுத்த போகுதுங்கிறது வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது. அதாவது எனக்கு என்னென்னா, ராஜா சார்கிட்ட நான் ஒரு பாடிட்டேனா, அவ்வளோதான். எனக்கு வந்து லைஃப்பில் அதுவே பெரிய ஒரு விருது வாங்கின அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட மியூசிக்கை கேட்டு வளர்ந்தோம், அவரோட அவ்வளோ அட்மிரேஷன் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் ஒரு அட்மிரேஷன். ஸோ அவர்கிட்ட பாடியாச்சுன்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன புதுசில் ஃபஸ்ட்டு அந்த ஆடியோ ரிலீஸ் ஆன உடனேவே இந்த பாட்டை நல்லா ஒரு பரபரப்பாக பேச ஆரம்பிச்சது. அப்போ எதேச்சியாக நான் ஒரு தடவை வந்து பார்த்திபன் சார், எல்லாரையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் சான்ஸு. பார்த்திபன் சார் வந்து ஒரு மேக்கப் ரூமில் இருந்தார். அப்போ அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ வந்து என்ன ஹரிஷ், என்ன ஏதோ பாட்டு முயற்சிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார். பாடியிருக்கேன் சார், இப்போ கூட ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன படம்? ராஜா சார், இது பாரதியா, என்ன பாட்டது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டார். நிற்பது நடப்பதுன்னு மேக்கப் இதுலேருந்து சேர்லேருந்து எடுத்தேன். குட், ஐ திங்க் நீங்கள் அரைவ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரில் வர்ற வழியில் கேட்டுக்கிட்டு வந்தேன் அந்த பாட்டை அப்படின்னாரு. பட் நீ பார்க்கல கேசட்டில், அப்போ கேசட்ஸ் தானே, கேசட்டில் உங்கள் பேரை பார்க்கல, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு இம்பேக்ட் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட்டு லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே, அதுக்கப்புறம் அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மாநில விருது வாங்குற அளவுக்கு அந்த பாட்டு கொண்டு போச்சு. இந்த பாடலை பாடி முடித்து கேட்டீங்களா முதல் முறையாக? அப்போ எப்படி இருந்தது? அந்த கன்சோல் ரூம்குள்ளே போய் கேட்டேன். நான் அப்படியே ஓரமாக ஒளிஞ்சிக்கிட்டேன். அங்கே எல்லாம் டைரக்டர் ராஜா சார் உட்காந்துருந்தார் பின்னாடி. எனக்கு வந்து மற்றவங்க முகம் எப்படி போகுதுங்கிறத நான் பார்ப்பேன். ஏன்னா நமக்கு நம்ம பாடுறது நல்லா கூட இருக்கலாம், மற்றவங்க எங்கேயாவது மூஞ்சி சொல்லிக்கிறாங்களான்னு அப்படியே கேட்டார் ராஜா சார். ஓகே கிளம்பு அப்படின்ட்டார். ஆனால் ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வைரலாக அந்த பாட்டு போச்சு அப்படின்னோடனே மறுபடியும் நான் ராஜா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு ஆசி வாங்கிறதுக்காக போனேன் பிரசாத்க்கு. அப்போ சொன்னார், இப்போது ஃபேமஸ் ஆகிட்டேன், இனி தான் அதிகமாக உழைக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னாரு. அது வந்து உண்மையிலேயே, அதாவது இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை கொஞ்சம் ருசிக்க ஆரம்பித்த உடனே ஏறிடக்கூடாது, இனிதான் மெயின் திங், இதை தக்க வச்சுக்கிறதுக்கு உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை வந்து நான்
மனசில் நல்லா ஏற்றிக்கிட்ட ஒரு விஷயம். இந்த ராகவேந்திராவை உங்கள் பேரோடு இணைச்சது அவர் தானா? ஆமாம், அதுக்கு முன்னாடி வந்து ஹரிஷ் அப்படின்னு தான் வந்துட்டு இருந்தது. தெலுங்குல தமிழில் எல்லாத்துலேயுமே வரப்போ ஹரிஷ்னு வரும். ஹரிஷ் ராகவேந்திரான்றது அவர் எனக்கு அப்பா பேர் என்ன அப்படின்னு கேஷுவலாக கேட்டார். இந்த மாதிரி ராகவேந்திரான் அப்படின்னு சொன்னேன். சரி ஹரிஷ் ராகவேந்திரான்னு போட்டுடலாமே அப்படின்னு ஜஸ்ட் ஒரு அது என்ன சொன்னாலும் ஓகே. அது பட் தட் நேம் வந்து சில சமயங்களில் அந்த ஒரு கரெக்டான ஒரு இம்பேக்டை வந்து ரொம்பவே ஏற்படுத்தும்ல. ஸோ அந்த ஹரிஷ் ராகவேந்திரான்ற பேர் அப்படியே வந்து ஒரு பிராண்ட் நேம் மாதிரி ஆச்சு. ஸோ தட் வாஸ் அந்த ரீநேமிங் பண்ணது அவர் தான். உங்கள் வீட்டில் எல்லாருமே இசைத்துறையோடு சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனாலும் இதை முனைப்போடு கற்றுக்கிட்டு இதில் ஏன் முயற்சி பண்ணணும்னு தோணல உங்களுக்கு? எங்கள் அப்பாலாம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற பல்லடம் அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்தவங்க. அவங்க வந்து இன்ஃபேக்ட் பெரிய ஃபேமிலி, அதெல்லாம் வந்து பெரிய ஒரு ஊரே அவங்க ஃபேமிலி. அவ்வளோ அப்போல்லாம் 10 குழந்தைங்க 12 குழந்தைங்க ரொம்ப சகஜம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் ஸ்கேர் சீசன்ஸ் ரொம்ப வரும் மியூசிஷியன்ஸுக்கு வந்து. ஏன்னா அந்த டைமில் கச்சேரிகள் சில சீசன்லாம் நிறையா பிஸியாக இருக்கும், சில சீசனில் பிஸியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கிற ஒரு ஃபீல்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அப்பாவே அவங்க மியூசிக் பக்கம் போயிடாதன்னு சொல்லி தான் மெட்ராஸ்க்கு அமிச்சாங்க. மெட்ராஸில் அப்பாவுக்கு வந்து யூனிவர்சிட்டியில் வேலை கிடச்சிது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அப்போ வந்து மியூசிக் பக்கம் போயிடாத, ஏன்னா கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு, ஒழுங்காக அதைப்பாரு அப்படின்னு அவங்க அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அப்பா என்ன பண்ணிட்டார், ஹீ ரெஸ்ட்ரிக்டட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் மியூசிக் டோட்டலி. ஹீ ஸ்டாப்ட் எவ்ரி திங். அவர் பாட்டுக்கு அவர் உண்டு, அவர் ஃபோட்டோகிராஃபி அந்த வேலை உண்டுன்ட்டு இருந்துட்டார். நான் வந்து இந்த ரேடியோவில், ஸோ அதனால் எனக்கு வந்து மானசீக குருக்கள் தான் எல்லாமே. எனக்கு வந்து எஸ்பிபி சாரும் டிஎம்எஸ் சாரும் ஜெயச்சந்திரன் சாரும் எல்லாம் யேசுதாஸ் சாரும் இவங்கெல்லாம் கேட்டு, அப்புறம் ராஜா சார் எம்எஸ்வியோடைய அந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜ், அதாவது ராஜா சாரோடைய பிகினிங் அந்த டைமில் எல்லாத்தையும் கேட்டு 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 உள்வாங்கி நானே பாடுறது தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பல துரோணர்கள் ஒரு ஏக்கலைவன்ற மாதிரி அப்படி கற்றுக்கிட்டது தான் நான். ஸோ எனக்கு அதனால தான் ஒரு முனைப்போட போய் கற்றுக்கணும், எப்படி போகிறது. ஏன்னா எங்கள் அப்பா அதை பற்றி பெருசாக எடுத்துக்கவே இல்லை, ஏதோ பாடுறான் அப்படின்ட்டு. அதனால தான் படங்கள் பாடினதுக்கப்புறம் தான் நான் வந்து அடிப்படைகளே கற்றுக்க போனேன். ஸோ என்ன தெரியணும் அப்படின்ட்டு. நம்ம என்ன டியூன் கொடுத்தாலும் பாடுறோம், பட் என்ன பாடுறோன்றது தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் போய் அடிப்படைகளெல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன் ஓரளவுக்கு. பட் ரொம்ப டீப்பாக அதில் போல் ஸ்பெஷலைஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸ்வரம் சொன்னால், ராகம் சொன்னால், ராகங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஸ்வரங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, சினிமாவுக்கு எவ்வளோ தேவை, அது இன்னும் ஃபர்தராக இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கிட்டு இன்னமும் கற்றுக்கிட்டே இருக்கேன். அது நெவர் எண்டிங் லேர்னிங். எப்படி வந்து தெலுங்கு பட வாய்ப்பு? முதல்ல ராஜ்கோட்டின்னு தெலுங்குல இரட்டையர்கள் ரொம்ப நிறைய ஃபேமஸாக பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க தனித்தனியாக பண்ணாங்க. அதில் வந்து திரு ராஜ் அவர்கள், சோமராஜ் அவர் தான் வந்து என்ன தெலுங்குல முதல்ல பஞ்சரம் அப்படிங்கிற கோடி ராமகிருஷ்ணா சார் தான் அது டைரக்ஷனில் பஞ்சரம், மீனா அவங்களுடைய செகண்டோ தேர்ட் மூவியோ அது. அந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் எப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ஃப்ளூட் பிளேயர் ஒருத்தர் வந்து டெனண்ட்டாக இருந்தார், மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், வெல் நோன் ஃப்ளூட்டிஸ்ட். அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எல்லாரும் அவர் கலகலப்பாக பேசுவார், அதுலேயே எல்லாருக்கும் அவரை தெரியும், ஃப்ளூட் ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த மாதிரி நான் பாடுறதை கேட்டார். அவங்க பசங்களும் பாடுவாங்க, அவரோட சன் கூட மியூசிக் பண்ணார், ஆக்சுவலாக படங்களுக்கு பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் என்னை பாடுறதை கேட்டுட்டு, நல்லா பாடுறியே, நான் வேணா எனக்கு என் கூட ரெக்கார்டிங்க்கு வா அப்படின்னு சொல்லி சத்யா ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங்கு, நம்ம சாலிகிராமத்துலேருந்து சத்யா ஸ்டுடியோக்கு அவரோட நான் ஆட்டோவில் உட்காந்து போனேன். போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் சோமராஜ் சார்கிட்ட. ராஜ்கோட்டி, இவர் தான் ராஜ்கோட்டியில் சோமராஜ் அப்படின்னோடனே நான் இந்த மாதிரி கேசட் ஒன்று, டெமோ கேசட் ஒன்று கொடுப்போம் அப்போல்லாம். ஆமாம், அது சில 100 பண்ணி கொடுப்போம், அதில் ஒரு 5-6 தான் மக்கள் கைக்கே போகும், அதில் 1-2 தான் கேட்பாங்க, நேரம் இருக்கும் அவ்வளோதான் அவங்களுக்கு. அவங்க உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தால் அவங்க மற்ற வேலையை பார்க்க முடியாது. ஸோ அதில் வந்து அவர்கிட்ட டெமோ கேட்டேன். அங்கேயே போட்டு கேட்டார் அவர். அங்கேயே அந்த பிரேக் டைமில் வந்து உடனே போட்டு கேட்டுட்டு பாகு பாடுத்துனாரோ அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா கார்டன் டீலக்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி விஜயா கார்டன் டீலக்ஸில் அடுத்த ரெக்கார்டிங்கில் எனக்கு கொடுத்தாரு அடுத்த வாரம். அருமை. ஆமாம், அது வந்து அப்படி தான் ஒரு பிள்ளையார் சுழி போட்டார். ஸோ தெலுங்கில் பாட ஆரம்பித்த உடனே அந்த நேரம் தெலுங்குலையும் சரளமாக பேச ஆரம்பிச்சிட்டேன் நான். ஏன்னா அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஆளுங்களோட தான் டெய்லி பழக்கமே, அந்த மியூசிக் இன்சார்ஜஸ் ஆகட்டும். அதனால் தெலுங்கு, பட் தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம தமிழ் அவ்வளோ பிடிக்கும், பட் தமிழில் பாட முடியலன்னு 1-2 வாய்ப்புகள் வருமே தவிர, தெலுங்குலேயே தான் நிறைய ஒரு 25 பாட்டு வந்து கிட்டத்தட்ட தெலுங்கில் தொடர்ச்சியாக பாடினேன்.
அப்புறம் தமிழில் வந்து முதல் முறையாக வாய்ப்பு கொடுத்தது வந்து வித்யாசாகர் சார். அதுக்கு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒரு பக்கம் காரணமா? ஆமாம், டெஃபினெட்லி. அதுக்கு வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு காரணம். இது என்னன்னா ஒரே சமயத்தில் 2 பேர் வித்யாசாகர் சார்கிட்ட என்னை பற்றி ரெஃபர் பண்ணி பேசியிருக்காங்க. ஒன்று அர்ஜுன் சார், அப்போ அவர் நிறைய ஒர்க்கிங் டுகெதர். அர்ஜுன் சாருக்கு என்னோட வாய்ஸ் ரொம்ப பிடிச்சி போய் அவர் வந்து கேசட் என்கிட்ட கேட்டார். கொண்டு போய் கொடுத்தோடனே அதை கொண்டு போய் வித்யாசாகர் சார்கிட்ட ப்ளே பண்ணி காமிச்சிருக்காரு. அதே சமயம் அவரோட பிரதர் இன் லா மிஸ்டர் விசுன்னு ஒருத்தர், வித்யாசாகர் சாரோட பிரதர் இன் லா, அவர் என்ன ஒரு காம்படிஷனில் பாடுறதை பார்த்துட்டு அவர் வேற ஒரு டீமுக்கு கீபோர்ட் பிளேயராக வந்தார். என்னோட பிரதர் இன் லா கூட மியூசிக் டைரக்டர் தான் அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா, யார் பேருன்னு? வித்யாசாகர். ஐயோ வித்யாசாகர், அவரோட பயங்கரமான ஃபேன் நான் அப்படின்னோடனே, நான் வேணா சொல்கிறேன், என்கிட்ட ஒரு கேசட் கொடுங்க, நான் மாமாட்ட கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஸோ ஒரே நேரத்தில் 2 பேரும் இந்த மாதிரி சொல்கிறாங்களே, என்னன்னு கூப்பிட்டு கேட்டு பார்ப்போன்னா அவருக்கு ஒரு க்யூரியாசிட்டி வந்திருக்கலாம். ஸோ அவர் என்னை கூப்பிட்டு எனக்கு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட பாட்டு தான் வந்து முதல் பாட்டே வந்து மம்முட்டி சாருக்கு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு தமிழில் கிடச்சிது. அரசியல் படத்தில் ஆர்கே செல்வமணி சார் அவருடைய டைரெக்ஷனில் வாசகி வாசகி வள்ளுவன் வாசுகி அப்படிங்கிற பாட்டு, உமாரமணன் அவர்களோட ஒரு டியூட். ஸோ தேட் ஓப்பன் த டோர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் தமிழ் சாங்ஸ். அவர் வந்து அப்போ மணி சர்மா சாரோட ஸ்டுடியோவில் பண்ணிகிட்டு இருந்தார். இங்கே டி-நகரில் இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி அங்கே தான் மஹதி அப்படிங்கிற ஸ்டுடியோ நேம். அது July 6, 1996 நான் வாசகி வாசகி பாட்டு அப்போ வந்து எனக்கு என்ன ஒரு 20 less than 20 years, 19 years அப்போ எனக்கு. அதுக்கு முன்னாடி தெலுங்கில் பாடும்போது 17 and half 18 இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் அவரை பார்த்து பண்ணேன். நிறைய அங்கேருந்து அப்படியே ஒரு ஸ்டுடியோலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ வந்து இந்த வாசகி வாசகி இனிஷியலாக அந்த பாட்டு வந்து ரெக்கார்ட் பட்டது அப்பாஸ்க்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு படத்துக்கு அப்பாஸ்க்கு இருக்கு ஏதோ சம்திங், இட் ஹேஸ் அ பேக் ஸ்டோரி விச் ஐ எம் நாட் குவைட் அவேர் ஆஃப். அதுக்கப்புறம் வந்து மம்முட்டி சாருக்கு ரெக்கார்ட் பண்ணாங்க. எனக்கு என்னென்னா மம்முட்டி சாருக்கு நம்ம வாய்ஸ் பொருந்துமா? நான் தியேட்டரில் போய் உட்காந்து அப்படி தான் மற்றவங்க முகத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், யாராவது ஏதோ வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்னு. அது ஏன்னா நமக்கு நம்ம குரல் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டிக்குரிய ஒரு விஷயம் இல்லை. ஸோ தட் வாஸ் பட் எல்லாம் அந்த பாட்டு வந்து நம்ம இந்தியாவில் அப்போ வந்து எப்படின்னா உங்களுக்கு சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு தனி செட் ஆஃப் ஹிட்ஸ் இருக்கும். இந்த ஏன்னா ஹோமோஜினைஸ்டாக இருக்காது. அதுக்கப்புறம் இந்த சேட்டலைட் டிவி, இந்த சன் டிவி, விஜய் டிவிலாம் வந்ததுக்கப்புறம் ஒரு கன்சிஸ்டன்சி இன் டேஸ்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்கு அது வந்து சிங்கப்பூர் மலேசியாவில். அதை வேஸ்ட் பண்ணி எனக்கு சிங்கப்பூரில் டெலிவிஷன் ஷோக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. அதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அது வரைக்கும் நான் ஃப்ளைட்லேயே ஏறினதில்லை. லோக்கலில் கோயம்புத்தூர் போகிறது கூட ஃப்ளைட் ஏறினதில்லை. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு தான் ஃப்ளைட் ஏறினேன். அங்கே போய் அங்கத்து லோக்கல் ஆர்டிஸ்டோட சேர்ந்து ப்ரோக்ராம்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பாட்டு என்ன ஓரளவுக்கு கொண்டு போச்சு. அப்புறமும் வந்து கொஞ்சம் ஒன்றும் பெருசாக வரல. சாங்ஸ் வரும். கீரவாணி சாருக்கு நான் கொண்டாட்டம்ங்கிற படத்தில் பாடினேன், அது ஒரு சின்ன வரும். சில சமயம் பேர் தப்பாக போட்டுருவாங்க. அந்த கொண்டாட்டம் படத்தில் ரவிக்குமார் சார் படம் வந்து என்னோடய கேசட்டில் வந்து என்னோடய பேரை கீரவாணின்னு போட்டாங்க. நான் பாடின பாட்டுக்கு அந்த மாதிரி பேரை தப்பாக போடுறது இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் நிற்பதுவே. பேக் டு பேக் வந்து மின்னலே ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய ஒரு தொடர்பு ஏற்பட்டு அப்படி கிக் ஸ்டார்ட் ஆச்சு. ஹாரிஸ் ஜெயராஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு காட் ஃபாதர்னு அவர் சொல்லலாம். டெஃபினெட்லி. அழகிய தீயை வந்து அது ட்ரை பண்ணது. இன்ஃபேக்ட் அது இன்னும் ஹையாக இருந்தது அந்த பாட்டு முதல்ல. அதுக்கப்புறம் என்னவோ ப்ராபப்ளி மார்க்கெட் வேல்யூ உள்ள இன்னொரு சிங்கரை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். எந்த பாடலுக்கு பிறகு உங்களுக்கும் அவருக்கும் ரொம்ப ஒரு இணக்கமான உறவு ஏற்பட்டது? முதற்கனவே. ஏன்னா அந்த முதற்கனவே வந்து அந்த ஆல்பம் முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட. பல பேட்டிகளில் உங்களுடைய தலைவர் அப்படின்னு எஸ்பி பாலசுப்ரமணியம் சொல்லி. ஓ டெஃபினெட்லி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.